விக்கிரவாண்டியில வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் வராங்க. ஆயிரக்கணக்கான திமுக காரங்க எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் போனோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, நாங்கள் போகிறது இப்போ 5 மணிக்கு போகிறோன்னா 4:30 மணிக்கு அங்கே போகிறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம், யார் யார் வந்து வாங்கிக்கிங்களோ இங்கே வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு யாரும் வரக்கூடாதான். அங்கே இருக்கிற ஒரு 100-200 பெண்கள் வந்து 2000 ரூபாய்னா எல்லாரும் தான் போகிறாங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு பூட்டி வச்சிடுறாங்க. பட்டியல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. ஆடு மாடுகளை பட்டியல போட்டு அடைக்கிற மாதிரி அந்த பெண்களை வந்து பட்டியலில் போட்டு அனுப்பிச்சு 2000 ரூபாய். இங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இங்க இருந்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதுவா தேர்தல்? கேவலமானது. இப்படிதான் ஜெயிக்கணுமா? இன்னொன்னு அடுத்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த பெண்கள்லாம் அவங்கள நம்பி போறானுங்க, அது திமுக நம்பி போறானுங்க. ஐயோ, அது பட்டியல போட்டு அடிச்சு உங்களை என்ன பண்ண போறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மோசமானவனுங்க. இப்படி செய்யறவங்க நாளைக்கு என்ன வேணா செய்வாங்க. ஏன் நாளைக்கு என்ன செய்வாங்க? நாளைக்கு திமுக பெண்கள் இல்ல, பெண்களுடைய அவங்களுடைய மகள்களை அடிச்சு வச்சுக்கிட்டு, இவர் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவேன்னு நாளைக்கு மிரட்டுறதுக்கு என்ன ஆயிட போகுது? அடுத்தது கட்டாதான் வரப்போகுது. திருமங்கலத்தை ஆரம்பிச்சீங்க, ஈரோடு ஃபார்முலா, இப்போ விக்கிரவாண்டி ஃபார்முலா. இது ஃபார்முலாவா? இது கேவலம், கன்றாவி. இது ஒரு தேர்தலா? இது அதுக்கு ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு கலெக்டர், அதுக்கு ஒரு மாநில அதிகாரி. எதுக்கே நடத்துறீங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்களேன். காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நானும் ஒரு ஊரா போயிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. எதுவும் பண்ணல. லஞ்சம், ஊழல். தேர்தல் நேரத்துல போய் அங்கங்க காசு கொடுப்பாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? இந்த மாவட்டமே வளர்ச்சி கிடையாது. அந்த தொகுதி ஒண்ணுமே வேலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம் 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு திட்டம், தண்ணி ஆத்துல போற தண்ணியை திருப்பி விட்டு இந்த பகுதிக்கு ஏரியில வர திட்டம், அது இவங்களால பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் பண்றாங்க? அதனால அங்க விக்கிரவாண்டியில நடக்கிற இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தல். அது நேற்று கூட பாருங்க, புடவை பிடிச்சிருக்காங்க, புடவை துணி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் விடா போய் பையா கொடுத்து வீடியோஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது, போய் கொடுக்குறாங்க. இது தேர்தல்ல? சமூக நீதிக்கு எதிரான இருப்பவர்கள் தான் பிஜேபியோட அலைன்ஸ் வைப்பாங்கன்னு காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுறாங்க. அதாவது யாருமே எங்களுக்கு சமூக நீதி சம்பந்தமா பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது.